அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்டு மார்க்கெட் விலையில் உடனடியாக விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப். தொடர்புக்கு 9845551787. தங்கத்தை மட்டுமல்ல, உங்கள் தன்னம்பிக்கையையும் மீட்டுத் தருகிறோம். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். 5 வருஷத்துல தமிழ்நாட்டுக்கு என்ன முதலீடுகள் வந்திருக்கு, முதல்வருடைய வெளிநாட்டு பயணத்தின் காரணமாக தமிழ்நாட்டுக்கு என்ன பலன் கிடைச்சிருக்குன்னு கேக்குறாங்களே. ஒட்டுமொத்தமா வெளிநாடுகள்ல இருந்து வந்த முதலீடு, ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்னா அது வந்து எய்தர் முதலமைச்சர் போயிட்டு அட்ராக்ட் பண்ணிட்டு வந்திருக்கலாம், இங்க நடந்த தொழில்துறை மாநாடுகள்ல வந்திருக்கலாம், எக்ஸ்டென்ஷன்ல வந்திருக்கலாம். இது எல்லாத்தையும் குமுலேட் பண்ணி பார்த்தோம்னா கன்வர்ஷன்ல 10 லட்சம் கோடி கிட்ட வரும். 4 ஆண்டுகள்ல வெளிநாட்டு முதலீடுகள் தமிழ்நாட்டுல 10 லட்சம் கோடி வரைக்கும் வந்திருக்கு. 25/7/2025 ஒன்றிய அரசாங்கத்தினுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி சொன்ன புள்ளி வரும். வெளிநாடுகளுக்கு முதலமைச்சர்கள் பயணம் பண்றது அப்படிங்கிறது ஒரு மாநிலத்தினுடைய தொழில் வளர்ச்சிக்கு உதவுது. எதுவும் செய்யல அப்படிங்கிறாங்கல்ல, இவங்க விட்டுட்டு போகும்பொழுது, அதிமுக ஆட்சி விட்டுட்டு போகும்போது 0.07%, இன்னைக்கு அதை வந்து 11.2% வளர்ச்சி அப்படின்னு உயர்த்தி காட்டி இருக்கிறோம்ல. இதுதான் தொழில்துறை வளர்ந்ததுக்கான காரணம். டபுள் டிஜிட் கொண்டு வந்திருக்கோம். அதுவும் எத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு? 14 ஆண்டுகளுக்கு பிறகு. அதாவது எடப்பாடிக்காவது கோவிட்னு ஒரு சேலஞ்ச் இருந்துச்சு, திமுகவுக்கு என்ன சேலஞ்ச் இருந்துச்சு? இல்ல, எடப்பாடி கோவிட் மேலேயே எல்லா பழியும் போடுறாரு. ஆக்சுவலா கோவிடை விட கோவிடுக்கு முந்தைய ஆண்டிலேயே பொருளாதாரம் அதில் பாலாத்துக்கு போயிடுச்சு அப்படிங்கிறேன். ஜிஎஸ்டி காம்பன்சேஷன்ல 20,000 கோடி போயிடுது. உதயமின் திட்டத்துல 17,000 கோடி போன ஆண்டு, இந்த ஆண்டு 14,000 கோடி போயிடுது. மெட்ரோ ப்ராஜெக்ட்டுக்கு இவங்க டைப் கொடுக்காதனால 9,000 கோடி ஆண்டுக்கு நம்ம செலவு கொடுத்துட்டாங்களே. முன்னாடி கொடுக்க வரைக்கும் சொல்றேன். இப்பவும் ஃபண்ட் வரல. ப்ரொவிஷனலி தே அக்செப்டட் இட். 100% அவங்களே நாங்க பண்ணிக்கிறோம் கிடையாது. அவரு எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு, இந்த 11.2% மாய நம்பர். நாங்க கொடுக்கல நம்பரை. தமிழ்நாடு அரசுடைய ஸ்டேட் பிளானிங் கமிஷன் கொடுக்கல, தமிழ்நாடு கவர்மெண்டினுடைய புள்ளியியல் துறை கொடுக்கல, தமிழ்நாடு நிதியமைச்சர் கொடுக்கல, ஒன்றிய அரசாங்கத்தினுடைய புள்ளியியல் துறை கொடுக்குது இந்த டேட்டாவை. ஏற்கனவே எலக்ட்ரானிக்ஸ்ல தமிழ்நாடு லீடிங், கம்ப்யூட்டர் டெக்னாலஜில தமிழ்நாடு லீடிங், ஸ்கில்டு மேன் பவர்ல தமிழ்நாடு லீடிங், எக்ஸ்போர்ட் ப்ரிப்பேர்ட்னஸ் இண்டெக்ஸ்ல தமிழ்நாடு லீடிங். இன்னும் சொல்ல போனா எடப்பாடி பழனிசாமி காலத்துல 26 பில்லியன் வரைக்கும் இருந்த எக்ஸ்போர்ட் இன்னைக்கு 51 மாத்தி இருக்கிறோம். ஏறக்குறைய ட்வைஸ் ரெட்டிப்பாக்கி இருக்கிறோம். இப்படி எல்லா இடத்துலயும் லீடிங்ல இருக்கு. இந்திய அளவுல வந்து நம்பர் 1. அதிகமான வளர்ச்சியை ப்ரூவ் பண்ணதுல 11.2% டபுள் டிஜிட் அட்டைன் பண்ண ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான். ஈவன் மகாராஷ்டிரா கூட இல்ல. ரெண்டாவது யூபி இருக்காங்க, லெஸ் தென் 9. இப்ப 9க்கு 11.2க்கு எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு? அப்ப இது எல்லாம் தமிழ்நாடு முதலமைச்சர்களுடைய வெளிநாட்டு பயணங்கள், அவருடைய தொழில் முன்னேற்பாடுகள், தொழில் தொலைநோக்கு திட்டம், இதெல்லாம் வந்தது. ஆதரணையர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு திமுகவின் செய்தி தொடர்பு துணை செயலாளர் திருமிகு சூர்யா கிருஷ்ணமூர்த்தி அவர்ந்துள்ளார். வணக்கம் சூர்யா. வணக்கம். முதல்வருடைய வெளிநாட்டு பயணம், முதலீட்டை ஈர்ப்பதற்காக ஜெர்மன் மற்றும் யூகே நாடுகளுக்கு பயணமாக இருக்காங்க. ஒரு வார பயணம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இதை வந்து எதிர்க்கட்சிகள் மிக தீவிரமாக கேள்விக்கு உள்ளாக்குறாங்க. குறிப்பாக நம்முடைய எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு 4 முறை நீங்கள் வந்து சிஎம்மாக ஆன பிறகு வந்து வெளிநாடுகளுக்கு போயிட்டீங்க, தமிழ்நாட்டிற்கு முதலீட்டை பெருக்குவதற்காக போனீங்களா அல்லது உங்களுடைய குடும்ப முதலீட்டை பெருக்குவதற்காக போயிருக்கீங்களான்னு ஒரு அறிக்கை ஒன்று விட்டுருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பாமக அன்புமணி அவர்கள் வந்து வெள்ளை அறிக்கை கொடுங்க, நீங்கள் இது வரைக்கும் நீங்கள் 5 முறை போயிருக்கீங்க, இந்த 5 முறையும் தமிழ்நாட்டுக்கு நீங்கள் வந்து என்ன வந்து முதலீடுகளை கொண்டு வந்தீங்க அப்படிங்கிறது வந்து வெள்ளை அறிக்கையாக அவருமே கேட்டிருக்காரு. அதே போல் எடப்பாடி பழனிசாமி அவர்களுமே கேட்டிருக்காரு. இந்த 5 வருஷத்தில் தமிழ்நாட்டுக்கு என்ன முதலீடுகள் வந்திருக்கு, முதல்வருடைய வெளிநாட்டு பயணத்தின் காரணமாக தமிழ்நாட்டுக்கு என்ன பலன் கிடைச்சிருக்குன்னு கேட்குறாங்களே, கேள்விக்குள்ளாக்குறாங்களே. முதல்வருடைய பயணத்தை எதிர்க்கட்சிகள் கேள்விக்குள்ளாக்குறாங்களே. நிச்சயமாக கேள்வி கேட்கணும், அதனால தான் அவங்க எதிர்க்கட்சிகள். ஆனால் அந்த கேள்வியில் குறைந்தபட்ச அறமும் புரிதலும் இருக்கணும். ஏன்னா இப்போ இவ்வளவு வெளிநாடுகளுக்கு ஏன் பயணம் பண்ணணுங்கிறது முதல் கேள்வியாக இருக்குது. வெளிநாடுகளுக்கு முதலமைச்சர்கள் பயணம் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு மாநிலத்தினுடைய தொழில் வளர்ச்சிக்கு உதவுது. அது அடிப்படை. எல்லா மாநில முதலமைச்சர்களும் போகிறாங்க. முதலமைச்சர் வெவ்வேறு நாடுகளுக்கு போகிற பேக்ரவுண்டை பார்க்கணும். தமிழ்நாடு ஒரு வளர்ந்த பொருளாதாரமாக இருக்குது. ஆமாம், இந்தியாவிலேயே ஒரு 2வது இடத்துல 3வது இடத்துல அப்படிங்கிற போட்டி போட்டு மாறி 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 வளர்ந்துட்டு இருக்கு. இன்னைக்கு ஜிடிபி குரோத்தில் பொருளாதார வளர்ச்சியில் இந்தியாவில் நம்பர் 1 11.2% அப்படிங்கிற ஒரு இமாலய வெற்றியை தமிழ்நாடு பெற்றிருக்கிறது.
இவங்க கேட்குற வெள்ளை அறிக்கை இருக்குல்ல, அந்த வெள்ளை அறிக்கை தான் 11.2%. எதுவும் செய்யல அப்படிங்கிறாங்கல்ல. இவங்க விட்டுட்டு போகும்பொழுது 0.07% வளர்ச்சி. அதிமுக ஆட்சி விட்டுட்டு போகும்போது 0.07% 0% growthல விட்டுட்டு போனாங்க. இன்னைக்கு அதை 11.2% வளர்ச்சி அப்படின்னு உயர்த்தி காட்டி இருக்கிறோம்ல. இதுதான் தொழில்துறை வளர்ந்ததுக்கான காரணம். டபுள் டிஜிட் கொண்டு வந்திருக்கோம். அதுவும் எத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு? 14 ஆண்டுகளுக்கு பிறகு. முத்தமிழறிஞர் கலைஞர் காலத்துல 13.2%. அதுதான் பீக் growth ஆஃப் தமிழ்நாடு. அந்த இடத்திலிருந்து 0.07 அதல பாதாளத்துக்கு கொண்டு வந்து சேர்த்தது அதிமுக ஆட்சி. உடனே இவங்க சொல்லுவாங்க கோவிட காரணம் காட்டுவாங்க. கோவிடை நெக்லெக்ட் பண்ணிடுவோம், கோவிடை விட்டுருவோம். கோவிடுக்கு முந்தைய பொருளாதார ஆண்டு இருக்குல்ல, 2020க்கு முந்தைய பொருளாதார ஆண்டு, அதுலயே தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி 3.25 சரிஞ்சிருச்சு. அப்ப 0ங்கிறத விட்டுட்டா கூட 3.25ல தொடங்கி இன்னைக்கு 11.2 அப்படிங்கிற ஒரு பிரம்மாண்டமான வளர்ச்சி பெற்றிருக்கிறோம். அதுல 2 செய்தி இருக்கு. ஒன்னு, இந்தியாவுல ஒன்றிய பாஜகவினுடைய எல்லா அனுகூலங்களையும் பெறக்கூடிய மாநிலங்கள் இருக்குல்ல, அந்த மாநிலங்களால் அடைய முடியாத வளர்ச்சி 11.2. இதற்கு அடுத்து உத்தரப்பிரதேசம் 9% கீழே இருக்கு. அதுதான் செகண்ட் பிளேஸ். அதுக்கு அதே போல தமிழ்நாடு கடந்த 10 ஆண்டுகள் அதிமுக ஆட்சியில் ஒருபோதும் தொட்டு பார்க்காத வளர்ச்சியை இன்னைக்கு பெற்றிருக்கிறோம். இது ஒண்ணு. சரி, இந்த வளர்ச்சி எங்க இருந்து வருதுன்னா, உற்பத்தி துறையில பெரும்பங்கு இந்த வளர்ச்சியில பங்கு இருக்கு. அதனாலதான் இந்தியால இண்டஸ்ட்ரியல் விமன் லேபர் பார்ட்டிசிபேஷன் 42% தமிழ்நாட்டுல. 100 பெண்கள் இண்டஸ்ட்ரியல் வேலைக்கு போறாங்கன்னா தமிழ்நாட்டில இருந்து 42 பேர் போறாங்க. ஒட்டுமொத்த இந்தியாவில 100 பேர் போனா தமிழ்நாடுங்கிற ஒரு மாநிலத்துல இருந்து மட்டும் 42 பேர் போறாங்க. ஓகே. அதே போல ஒட்டுமொத்தமா மேனுஃபேக்சரிங் அவுட்கம் 15% நம்ம மட்டும்தான். கர்நாடகா, மகாராஷ்டிரா இவங்க எல்லாம் 8, 9, 10, 11 அந்த இடத்துல அடிக்கிறாங்க. 15% மேனுஃபேக்சரிங்ல இருந்து பொருளாதாரத்துக்கு கான்ட்ரிபியூஷன் கொடுக்கக்கூடிய ஒரே மாநிலம் தமிழ்நாடாகத்தான் இருக்கு. இப்ப இது ரெண்டுமே இந்த 4 வருஷத்துல புதிய தொழில்கள், முதலீடுகள் பெருமளவு சேர்ந்திருக்கிறது அப்படிங்கிறதுக்கான சாட்சி. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், ஒரு எந்த பொருளாதார நடவடிக்கையும் ஒன்றிய அரசாங்கத்தினுடைய எந்த பொருளாதார கொள்கைகளும் நேரடியா பாதிக்கிறது தமிழ்நாட்டை தான் ஃபர்ஸ்ட். அப்படியா? ஆமா. என்ன பண்றாங்க? இப்ப உதாரணத்துக்கு ஜிஎஸ்டிங்கிற வரி விதிப்பு முறையை கொண்டு வந்தாங்க. ஆமா. அந்த வரி கொண்டு வரும்போதே நம்ம உற்பத்தி செய்யக்கூடிய மாநிலங்களை மாநிலத்தை பெரும்பகுதி 2ஆ பிரிக்கலாம். உற்பத்தி அதிகமா இருக்கக்கூடிய மாநிலம், கன்சம்ஷன் அதிகமா இருக்கக்கூடிய மாநிலம். தமிழ்நாடு உற்பத்தி சார்ந்த அதிகமா இருக்கக்கூடிய மாநிலம். இங்க இண்டஸ்ட்ரி அதிகம், சர்வீஸ் செக்டர் அதிகம், இந்த மாதிரியான தொழிற்சாலைகள் அதிகம். இந்தியாவிலேயே அதிகமான எண்ணிக்கையிலான தொழிற்சாலைகள் இங்கதான் தமிழ்நாட்டில் தான் இருக்கு. இப்ப இந்த பேக்ரவுண்ட்ல இருந்து பார்த்தோம்னா தமிழ்நாடு ஒரு உற்பத்தி மாநிலம். உற்பத்தி மாநிலங்கள் ஜிஎஸ்டினால பாதிக்கப்படும். சரி, இதை அவங்களே ஒத்துக்கிட்டதான், பாராளுமன்றம் ஒத்துக்கிட்டு. மகாராஷ்டிராவுமே உற்பத்தி மாநிலங்கள் தானே, அங்க ஆட்சி இருக்கக்கூடிய பாஜக தானே, அவங்க பாதிக்கப்பட மாட்டாங்க. மறுக்கல. என்னன்னா தமிழ்நாட்டை பாதிக்கும் அப்படிங்கறதுனால மத்த மாநிலத்தை பாதிக்காதுன்னு சொல்லல. சரி, அதிகமாக தமிழ்நாட்டை பாதிக்குது, அதிகமாக தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரத்தை பாதிக்குது. அதே அளவுக்கு மகாராஷ்டிராவையும் பாதிக்குது இல்ல. ஏன் அப்படின்னா அவங்க ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ்ட் எக்கனாமி. 100 வருடமா 150 வருடமா இன்னைக்கு வறுமையிலிருந்து மீண்டு வந்த மாநிலம் தமிழ்நாடு மாதிரி நீங்க அதை ஒப்பிட முடியாது. இன்னொன்னு, எல்லா ஊர்லயும் இண்டஸ்ட்ரி வச்சுக்கிட்டு ஹெட் குவார்டரை மகாராஷ்டிரால வச்சிருப்பாங்க. அதனால அது பெரிய பொருளாதாரமா தெரியும். நீங்க அந்த பேக்ரவுண்ட்ல பார்த்தோம்னா தமிழ்நாடு அடையிற பாதிப்பு அங்க அடையிற பாதிப்பு ஒண்ணு கிடையாது. உதாரணத்துக்கு இப்ப அந்த உற்பத்தி மாநிலங்கள் பாதிச்சுன்னு சொன்னோம். அந்த காம்பன்சேஷன் இருக்குல்ல, அது கொடுத்தாங்க. ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் ஏன் கொடுத்தாங்க? பாதிப்பு இருக்குங்கிறதுனால தான் இழப்பீடு கொடுத்தீங்க. ஆமா. அப்ப ஜிஎஸ்டினால இழப்பீடே இல்லைன்னு சொல்ல முடியாது. இழப்பு இருந்தது, அதனால நீங்க என்ன பண்ணீங்க? காம்பன்சேஷன் கொடுக்குறாங்க. 2022 நிறுத்திட்டீங்க. 2022க்கு பிறகு அந்த இழப்பு இல்லையா? அப்ப அதிமுக சந்திக்காத சவால் திராவிட முன்னேற்ற கழக அரசு சந்திச்சுது. ஏன்னா அவங்க இருக்கிற வரைக்கும் ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் வந்துச்சு பை அக்ரிமெண்ட். அவங்க அக்ரிமெண்ட்லேயே 2022 நிறுத்துவோம்னு போட்டாங்க. 2022 ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் நின்று போச்சு. வருஷத்துக்கு 20,000 கோடி தமிழ்நாடு அரசுக்கு இழப்பு. ஒண்ணு. உதய் மின் திட்டம்னு ஒரு பாலிசி கொண்டு வந்தாங்க. அது பல மாநிலங்களில் பெனிஃபிட் அடையுதுன்னே வச்சுக்கோங்க. தமிழ்நாட்டுக்கு அது பாதிப்பு தான். ஏன் அப்படின்னா உதய் மின் திட்டத்தில் ஒரு கண்டிஷன் இருக்கு. சர்வீஸ் ப்ரொவைடர், அதாவது டிஎன்இபி, டான்ஜென்கோ இந்த மாதிரியான நிறுவனங்கள் இருக்குல்ல, அந்த நிறுவனங்களுடைய இழப்புக்கு மாநில அரசு காம்பன்சேஷன் கொடுக்கணும். ஓகே. காம்பன்சேஷன் கொடுக்கலன்னா மாநில அரசுடைய கடன் வாங்கும் வரம்பு இருக்கு இல்லையா, அது குறைக்கப்படும். அதுல கை வச்சிருவாங்க. அதன் அடிப்படையில 2024 மானியமா கொடுக்கும் தமிழ்நாடு அரசு. காம்பன்சேஷன் இழப்பீட்டு தொகையை நம்ம கொடுத்தாங்க. ஓகே. போன ஆண்டு ஏறக்குறைய 17,000 கோடி தமிழ்நாடு அரசுடைய பட்ஜெட் எடுத்து கொடுத்துருக்கோம். காம்பன்சேஷன். ஓகே. இந்த ஆண்டு 14,000 கோடி.
ஓகே நிதியாண்டுல எடுத்து கொடுத்துருக்கோம். ஓகே. அப்ப என்ன அர்த்தம்? ஒரு பக்கம் ஜிஎஸ்டி காம்பன்சேஷன்ல 20,000 கோடி போயிடுது, உதய் மின் திட்டத்துல 17,000 கோடி போன ஆண்டு, இந்த ஆண்டு 14,000 கோடி போயிடுது. மெட்ரோ ப்ராஜெக்ட்டுக்கு இவங்க டைப் கொடுக்காதனால 9,000 கோடி ஆண்டுக்கு நம்ம செலவு ஃபுல்லா கொடுத்துட்டாங்களே. முன்னாடி கொடுக்கல, கொடுக்க வரைக்கும் சொல்றேன். இப்பவும் ஃபண்ட் வரல. ப்ரொவிஷனலி தே அக்செப்டட் இட். 100% அவங்களே நாங்க பண்ணிக்கிறோம் இல்ல கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கங்க. இல்ல 100% மத்திய அரசினுடைய திட்டத்துல நாங்க வந்து மெட்ரோ குடுக்குறோம்னு சொல்லிட்டாங்களே. நோ நோ, அந்த பிஐபி ரிலீஸ்லயே நீங்க எடுத்து பாருங்க, தெளிவா இருக்கு. அதாவது ஒன்றிய அரசினுடைய கான்ட்ரிபியூஷன், மாநில அரசினுடைய கான்ட்ரிபியூஷன் 80% கிட்ட அது கடன், வெளிநாடுகள்ல இருந்து வரக்கூடிய. சென்ட்ரல் கவர்மெண்ட் குடுக்குறதா? நான் சொல்றது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு ஃபண்டை கொடுத்துரும் சார். ஓகே. ஸ்டேட் கவர்மெண்ட் ஒரு ஃபண்டை கொடுத்துரும் சார். சரி. சே தட் 10,000 கோடி, பாக்கி 40,000 கோடி அது கடன். ஓகே. இந்த கடனை யாரு புக்ல வாங்குறது, யாரின் பெயரில் வாங்குறது, அதுதான் பிரச்சனை. ஆமா. இப்போ இவங்க என்ன சொல்றாங்க, நாங்க எங்க பேர்ல வாங்கி கடனை கொடுத்துறோம். யாரு? சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்றாங்களா? அரசாங்கம். ஆனா அதை அடைக்க போறது யாரு? சிஎம்ஆர்எல். சிஎம்ஆர்எல் அடைக்கணும் அந்த கடனை. ஒருவேளை சிஎம்ஆர்எல் தவறுனுச்சுன்னா யார் பேர்ல கடன் வாங்குனீங்கன்னா அவங்க தானே கொடுக்கணும். ஆமா. இப்போ நீங்க கடன் வாங்குறீங்க, உங்க பேர்ல வாங்கி எனக்கு கொடுக்குறீங்க, சரி, நான் உங்களுக்கு திருப்பி கொடுக்கல, கட்ட முடியல, நீங்க தானே அடைக்கணும். கட்டாயம் எனக்கு தான் இருக்கு. அப்படிதானே? சம்பந்தமே இல்லாம தமிழ்நாடு அரசு தான் வந்து அந்த கடனுக்கு பொறுப்பேற்கணும். அப்படின்னா அது யார் பெயரில் வாங்கிய கடன்? சென்ட்ரல் கவர்மெண்ட் பேர்ல வாங்கியிருக்கீங்க. ஆனா பொறுப்பு யாருக்கு? ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு. சோ நான் என்ன சொல்றேன், அந்த கடனை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கட்டாம விட போறாங்க. நாம இப்படி இப்பயே சொல்ல முடியும்? இல்ல சிஎம்ஆர்எல் கட்டலைன்னா அதை நான் கட்டணும், அதை ஸ்டேட் கவர்மெண்ட் கட்டணும். ஸ்டேட் கவர்மெண்ட் கட்டுனுச்சுன்னா அது யாரோட கடன்? ஸ்டேட்டுடைய கடன் தான். இவங்க பேர்ல வாங்குறேன்னு சொல்றாங்க, பட் கட்ட வேண்டிய கடனை திருப்பி கட்ட வேண்டிய பொறுப்பு, அந்த இதெல்லாம் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் மேல தான் சுமத்த போறீங்க. ஸோ நெக்லெக்ட் தட். நான் என்ன கேட்கறேன், நீங்க இந்த டிலே பண்ணீங்கல்ல 2024 வரைக்கும், தேர்தலில் தோல்வி அடைகிற வரைக்கும், 0 ஆகிற வரைக்கும் நீங்க மெட்ரோ டைப் கொடுக்கல, 0 ஆன பிறகுதான் கொடுத்தீங்க. அப்ப இத்தனை ஆண்டுகள்ல ப்ராஜெக்ட் நடந்துட்டு தானே இருந்துச்சு, கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டு ஒரு நாள் கூட நிறுத்தல. யாருடைய பணத்தை எடுத்து போட்டோம்? ஆண்டுக்கு 9,000 கோடி ஸ்டேட் கவர்மெண்ட் பட்ஜெட்ல இருந்து எடுத்து போட்டோம். ஸோ இப்படி இழப்பு ஒன்றும் வேணாம் சார். இன்னைக்கு நியூ ப்ராப்ளம் ஒன்று ஃபேஸ் பண்றோம், டாரிஃப், யூஎஸ் டாரிஃப். நாடாக போனார் பிரதமர். அதனால என்ன விளைவு ஏற்பட்டுச்சு அப்படின்னா, ஒன்று யூஎஸ் டாரிஃப் வந்தபோது ஒரு 4 நாடாவது நமக்கு ஆதரவாக வந்து நின்றுருக்கணும். யாரும் நிற்கல. சரி, அதை கூட விட்டுருவோம், வெளியுறவு பிரச்சனை, நம்ம போக வேண்டாம். நான் என்ன கேட்குறேன், எல்லா நாடுகள்லையும் இந்த யூஎஸ் டாரிஃப் பாதிச்சிச்சு. ஆமாம். ஆனால் எல்லா நாடும் 2 விஷயத்த பண்ணாங்க. ஒன்று, எதிர்த்து ஒரு ஆக்ஷனில் இறங்குனாங்க, அமெரிக்க பொருள்களுக்கு வரியை கூட்டுறது, இல்லைன்னா அமெரிக்காவை கண்டிக்கிறது, இந்த மாதிரி ஏதோ ஒரு எதிர்ச்செயலை செஞ்சாங்க. இன்னொன்று, தன்னுடைய ஏற்றுமதியாளர்களுக்கு, உற்பத்தியாளர்களுக்கு ஏதோ ஒரு ரிலீஃப் பேக்கேஜை கொடுத்தாங்க. நீங்கள் ஒரு டாக்ஸ் எக்ஸெப்ஷன் வாங்கிக்கோங்க, நீங்கள் ஒரு ஊக்கத்தொகை வாங்கிக்கோங்க, நீங்கள் ஒரு மானியம் வாங்கிக்கோங்க அப்படின்னு அந்தந்த நாட்டினுடைய சிறு குறு உற்பத்தியாளர்களுக்கு ஒரு மானியத்தை கொடுத்தாங்க. இது 2ஐயும் செய்யாத ஒரே அரசு மோடி அரசு மட்டும்தான். இன்னைய வரைக்கும் அமெரிக்காவுக்கு எதிரான வினை அப்படின்னு ஒன்று நடத்தப்படலை. இன்னைய வரைக்கும் உள்நாட்டு உற்பத்தியாளர்களை நீங்கள் பாதுகாக்கிறதுக்கு எந்த நடவடிக்கை எடுக்கல, ஒரு ரிலீஃப் பேக்கேஜ் கூட கொடுக்கல. சரி, இது எப்படி தமிழ்நாட்டை பாதிக்குது அப்படின்னா, எல்லா மாநிலத்தையும் பாதிக்கும், தமிழ்நாட்டை கூடுதலாக பாதிக்கும். தமிழ்நாட்டில் கைடன்ஸ்னு ஒரு நிறுவனம் இருக்கு, இண்டஸ்ட்ரியல் டிபார்ட்மெண்ட் கீழே. அந்த நிறுவனம் இந்த ஆண்டு யூஎஸ் டாரிஃப்னால ஏற்படக்கூடிய இழப்புன்னு ஒரு கணிப்பு வச்சிருக்கு. 34,600 கோடி தமிழ்நாட்டுக்கு மட்டும் ஒரு நிதியாண்டுல இந்த யூஎஸ் டாரிஃப்னால 34,600 கோடி இழப்பு ஏற்பட போகுது. இது சாதாரண பணம் கிடையாது. 13,000 கோடி தான் மகளிர் உரிமை தொகைக்கான ஆனுவல் பட்ஜெட்டே. அதை விட 2.5 பங்கு அதிகம். ஒன்றிய அரசாங்கம் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வருடத்திற்கான மொத்த உதவி மானியமே, அந்த உணவு மானியம், ஃபெர்டிலைசர் மானியம், 100 நாள் வேலை திட்டத்துக்கு கொடுக்குற மானியம், அது இது எல்லாத்தையும் குமுலேட் பண்ணீங்கனாலே 20,000 கோடி தான். ஓ, இது அதை விட அதிகம். இது அதை விட 1.5 பங்கு அதிகம் ஏற்படக்கூடிய இழப்பு. அப்ப இந்த மாதிரி புதுமையான பிரச்சனைகளை தமிழ்நாடு ஆண்டுகளில் சந்திச்சிருக்கிறோம். ஓகே, அதிகமாக சந்திச்சிருக்கிறோம். அதை மீறி 11.2% growth அப்படிங்கிறது நினைச்சு பார்க்க முடியாத growth. யாராலும் சாத்தியப்படுத்த முடியாது. எவ்வளவு சார் தமிழ்நாட்டுக்கு வந்து இந்த 4 வருஷம், இந்த இப்போ சேர்ந்து ஒரு 5 முறை வந்து சிஎம் வந்து வெளிநாட்டுக்கு போயிருக்காங்க. தமிழ்நாட்டுக்கு இதனால எவ்வளவு லட்சம் கோடியில வந்து கிடைச்சிருக்கு. நாகேந்திரன் வந்து ஒரு அறிக்கை ஒன்று கொடுத்துருக்காரு. ஃபட்னாவிஸ் அங்க வந்து மகாராஷ்டிரால ஒரு 15 லட்சம் கோடியை வந்து முதலீடு பண்ண வச்சாரு. யோகி வந்து 7 லட்சம் கோடியை வந்து முதலீடு பண்ணாரு. யோகியே வெளிநாட்டுக்கு போல, மினிஸ்டர்ஸ் தான் வந்து வெளிநாட்டுக்கு போனாங்க. அவங்களே போயிட்டு வந்து ஒரு 7 லட்சம் கோடியை வந்து யூபியில வந்து முதலீடு பண்ண வச்சாங்க. முதல்வர் வந்து போயிருக்காரு, எத்தனை லட்சம் கோடி வந்து தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கு? நயினார் வந்து லாஜிக்கலான கேள்வியை கேட்கிறாருல. இல்லை, அதாவது அவர் முன்னாள் தொழில்துறை அமைச்சராக வேற இருந்தார். அதெல்லாம் நினைச்சா சிரிப்பு வருது. யோகி வெளிநாட்டுக்கு போல, கோயம்புத்தூருக்கு வந்து முதலீட்டாளர்களை கூவி கூப்பிட்டாரு, ஞாபகம் இருக்கா?
வெறும் கூலி வேலைக்கான ஆட்களை மட்டும் அங்கிருந்து இங்கே அனுப்புறதில்லை, லேபர்ஸை மட்டும் அனுப்புறதில்லை, நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய முதலாளிகளையும் அங்கே வந்து தொழில் தொடங்குங்க அப்படின்னு கூப்பிடுறீங்க. அந்த நிலைமை நடந்துச்சா இல்லையா? கோயம்புத்தூருக்கு மோடி வந்து இவர் யோகி வந்து மாநாடு நடத்தினாரா இல்லையா? யோகி மாதிரி நாங்கள் வந்து மதுபான மாநாடு நடத்தி முதலீட்டாளர்களை ஈர்க்கலை. ஃபட்னவிஸ் சொல்ற கணக்கு இருக்குல்ல, 15 லட்சம் கோடி XYZ அது இதுன்னுட்டு. இவங்க நயனார் நாகேந்திரன் பிஜேபியினுடைய இன்னப்பிற படை பரிவாரங்கள் எல்லாம் என்ன சொல்றாங்க, இந்தியாலே இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு எதுக்கு நீங்க அங்க போய் அக்ரிமெண்ட் போடுறீங்க? 2025ஆம் ஆண்டு தாவோஸ் மாநாடு சுவிட்சர்லாந்துல, அதுக்கு வந்து தேவேந்திர ஃபட்னவிஸ் போறாரு. அங்க போயிட்டு 3 லட்சம் கோடிக்கு ஒரு அக்ரிமெண்ட் போடுறாங்க. அந்த டோட்டல் வேல்யூ வந்து 3 லட்சம் கோடிக்கு ஒரு அக்ரிமெண்ட் போடுறாங்க. யாரு கூட போட்டாங்க தெரியுங்களா? ரிலையன்ஸோட சேர்பர்சன் கூட. எங்க போய் உட்காந்துட்டு? தாவோஸ்ல. இவர் தாவோஸ்ல உட்காந்துருக்காரு. யாரு? மகாராஷ்டிராவோட சிஎம். ரிலையன்ஸோட சேர்பர்சன் இங்க உட்காந்துருக்காரு, இங்க மகாராஷ்டிரால. 2 பேரும் வீடியோ கான்ஃபரன்ஸ்ல பேசி 3 லட்சம் கோடிக்கு அக்ரிமெண்ட் போட்டாங்க, MOU போட்டாங்க. அதை வந்து இவர் வந்து 15 லட்சம் கோடி ஈர்த்துட்டு வந்தாருன்னு குச்சமே இல்லாம பேசுறாரு. இன்னைக்கு முதலமைச்சர் வெளிநாடுக்கு போகக்கூடிய இந்த துறைகள் இருக்குல்ல, அதுல வந்து ஒரு நிறுவனத்தை வந்து சென்னையிலே இருக்கு, அப்படி 3 நிறுவனங்கள் சென்னையிலே இருக்கு அன்புமணி சொல்றாரு. ஒரு நிறுவனம் எடுத்துப்போம். அது வந்து பொதுவாகவே நாங்கள் வந்து எதுவும் ப்ராடக்டை வாங்க போறது இல்லை, நாங்கள் எதுவும் சர்வீஸை வாங்க போறது இல்லை. ப்ராடக்டே சர்வீஸே வாங்கினா இங்கே பிரான்ச் ஆஃபீஸ் இருக்கு, போய் வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு நாங்கள் வாங்கிக்கலாம். பிரச்சனைகளை டீல் பேசுறது மீன்ஸ் கவர்மெண்ட்டுக்கு, தமிழ்நாட்டுக்கு நீங்க வந்து முதலீட்டை கொண்டு வாங்க அப்படின்னா போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்டையோ கம்பெனி ஓனர்ஸ்டையோ ஹெட் ஆஃபீஸ்லயோ போய் உட்காந்து தான் பேச முடியும். ஆமா. அப்போ வெறும் பிரான்ச் ஆஃபீஸில் போய் நான் வந்து இன்டர்வியூ கொடுக்குறதுன்னா உங்ககிட்ட வந்து பேசலாம். நான் வாங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணுங்க, தஞ்சாவூரில் வந்து ஒரு ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணுங்கன்னா உங்கள் ஓனர்கிட்ட தான் போய் பேச முடியும். அப்போ என்ன அர்த்தம்? அவங்க நிறுவனத்தினுடைய தலைமையகத்தில் போய் உட்காந்து பேசுகிறோம் ஒன்று. இன்னொன்று, இப்போ ரிலையன்ஸ்னா வெறும் ரிலையன்ஸில் வந்து கம்யூனிகேஷன் மட்டும் கிடையாது, அவங்க ஆயில் பண்ணுறாங்க, எனர்ஜி பண்ணுறாங்க, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் பண்ணுறாங்க. அந்த மாதிரி இவங்க ஜெர்மனியில் இருக்கக்கூடிய நிறுவனமும் ஏஐயில் இருக்கிறாங்க, ஸ்கில் ட்ரைனிங்கில் இருக்கிறாங்க, ரயில்வே மேனுஃபேக்சரிங்கில் இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் இருக்கிறது ஏஐ அண்ட் ஸ்கில் ட்ரைனிங் தொடர்பாடையது. அதையும் திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்த பிறகு இந்த 4 ஆண்டுகளில் கொண்டு வந்தது தான். இன்னைக்கு நாம இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு MOU போட்டிருக்குது ரயில்வே உதிரிபாக உற்பத்திக்கு. 2 வேற வேற வெஞ்சர். அதையும் அடிப்படையில் புரிஞ்சுக்கணும். யோகிக்கும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்குமான கம்பேரிசன் அப்படிங்கிறது அடிப்படையில் ஒரு ஒரு முதிர்ச்சியற்ற கம்பேரிசனாக தான் பார்க்க வேண்டியிருக்கு. அதாவது பிஜேபி வந்து ஒரு தமிழ்நாட்டை எவ்வளவு தரந்தாழ்ந்து நினைக்கிறாங்க அப்படின்னு தான் பார்க்க வேண்டியிருக்கு. ஏன் அப்படின்னா அது ஒன்று. இன்னொன்று, அன்றாடம் பார்லிமெண்ட் அஃபேர்ஸ், அசம்பிளி அஃபேர்ஸ், செய்தித்தாளில் வரக்கூடிய செய்திகளை கூட பிஜேபியினுடைய தலைவர்கள் படிப்பதில்லை அப்படிங்கிறது தான் புரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா 2025ஆம் ஆண்டு ஒரு டேட்டா வந்து ஒன்றிய அரசாங்கம் கொடுக்குது, பாராளுமன்றத்தில் கொடுக்குறாங்க. பாராளுமன்றத்தில் என்னைக்கு 25/7/2025. அதன் அடிப்படையில் ராஜ்யசபாவில் மினிஸ்டர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி கொடுத்த தகவல் 2019 தமிழ்நாட்டில் 1006 2019-20 ப்ரீ கோவிட் 1006 மில்லியன் USD வெளிநாட்டு முதலீடுகள் இருந்தது. 1006. 2021-22 அதாவது கோவிடுக்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழக அரசு ஆட்சிக்கு வந்த பிறகு 3000 டபுள் மடங்கா இருக்கு, ஏறக்குறைய 1.5 மடங்கு ட்ரிபிள் ஆயிருக்கு. ஆமா, 1000 மில்லியன் USDல இருந்து 3000 மில்லியன் USD, கிட்டத்தட்ட 3 மடங்கா இருக்கு. ஆமா, அங்க இருந்து 2024-25ல 3681 மில்லியன் USD. மில்லியன் USD-யா? ஆமா. இத தமிழ்நாட்டுல 4 ஆண்டு காலத்துல ஒட்டுமொத்தமா வெளிநாடுகள்ல இருந்து வந்த முதலீடு, ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்னா அது வந்து எய்தர் முதலமைச்சர் போயிட்டு அட்ராக்ட் பண்ணிட்டு வந்திருக்கலாம், இங்க நடந்த தொழில்துறை மாநாடுகள்ல வந்திருக்கலாம், எக்ஸ்டென்ஷன்ல வந்திருக்கலாம். இது எல்லாத்தையும் குமுலேட் பண்ணி பார்த்தோம்னா 11,289 மில்லியன் டாலர். இது வந்து 11,800 மில்லியன் டாலர், 16,289 மில்லியன் டாலர். கன்வர்ஷன்ல 10 லட்சம் கோடி கிட்ட வரும். இப்போ எவ்வளவு முதலீடு வந்திருக்கு அப்படின்னா 4 ஆண்டுகள்ல வெளிநாட்டு முதலீடுகள் தமிழ்நாட்டில் 10 லட்சம் கோடி வரைக்கும் வந்திருக்கு. 25/7/2025 ஒன்றிய அரசாங்கத்தினுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி சொன்ன புள்ளி வரும். அதாவது ராஜ்யசபால அவங்க அதிகாரப்பூர்வமா அறிவிச்ச புள்ளி வரும். அதாவது 4 ஆண்டுகள்ல தமிழ்நாட்டில் வந்து ஒரு 10 லட்சம் கோடிக்கான FDI மட்டும் வந்திருக்கு, உள்ள வந்திருக்கு. இதே காலகட்டத்தில் உத்தரப்பிரதேசம் 1400 மில்லியன் டாலர் மட்டும்தான் அட்ராக்ட் பண்ணிருக்கு.
நம்ம $2000 மில்லியன் அட்ராக்ட் பண்ணா அவங்க $200 மில்லியன் அட்ராக்ட் பண்றாங்க. ஓகே. நம்ம $3600 மில்லியன் அட்ராக்ட் பண்ணா அவங்க வெறும் $600 மில்லியன் அட்ராக்ட் பண்றாங்க. ஓகே. சோ குமுலேட்டிவாவே அவங்க 4 வருஷத்துல 1400 மில்லியன். நாம குமுலேட்டிவா இந்த 4 வருஷத்துல ஒரு 10 லட்சம் 11,289 மில்லியன், அதாவது இந்திய மதிப்புல 10 லட்சம் கோடி. அவங்க வெறும் 1400 தான். சோ ரெண்டுத்தையும் கம்பேர் பண்றதே வந்து ஒரு முதிர்ச்சியற்ற தன்மை அப்படின்னு தான் பாக்குறேன். சரி சரி, குறிப்பாக அன்புமணி தான் கேட்கிறாரு, வெள்ளை அறிக்கை கொடுங்கன்னு கேட்கிறாரு. இதுக்கு என்ன பதில் வச்சிருக்கீங்க? அது அன்புமணி அவர்களும் கேட்கிறாரு, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்போ மக்கள் பயணம் போய்கிட்டு இருக்காரு, அதுலயுமே இதே கேள்வியை அவர் வைக்கிறார். இல்ல, எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்துல புள்ளிவரம் கொடுங்க அப்படின்னு கேட்டதுக்கு எடப்பாடி பழனிசாமி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னார். என்னன்னா, இந்த முதலீடுகள் குறித்து வெள்ளை அறிக்கை கொடுத்தால் அது வந்து முதலீட்டாளர்களை பாதிக்கக்கூடும், காம்படிட்டர்ஸ்க்கு வழி அமைச்சிரும், ஓகே அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கப்பட்டது. சரி, இன்னைக்கு எந்த முகத்தை வச்சுட்டு வெள்ளை அறிக்கை கேட்கிறாரு? வாட் இஸ் லாஜிக்? நியாயம் இருக்கா இல்லையா? இன்னொன்னு, வெள்ளை அறிக்கைங்கிறது என்ன? டிரான்ஸ்பரண்டா உள்ளதை உள்ளபடி சொல்லுங்க. அரசுடைய அமைச்சர்கள் கொடுக்கக்கூடிய அறிக்கை தானே இது. நான் சொல்றதெல்லாம் ஒன்றிய அரசாங்கத்தினுடைய புள்ளி வரும், பார்லிமெண்ட்ல இருக்கக்கூடிய டேட்டாவை தானே எடுத்து கொடுக்குறேன். அதை விட என்ன வெள்ளை அறிக்கை வேணும்? இப்போ யூனியன் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க அடிக்கடி வந்து இயர் ஆன் growth சொல்றாங்க. போன வருடம் வந்த முதலீட்டை விட இந்த வருடம் எவ்வளவு கூடுதலா முதலீடு வந்திருக்கு அப்படின்னுட்டு. அந்த அடிப்படையில் பார்த்தோம்னா டாப் 5 ஸ்டேட் அட்ராக்டிங் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அதை எடுத்துக்கிட்டீங்கன்னா மகாராஷ்டிரா, கர்நாடகா, குஜராத், டெல்லி, 5வது இடத்துல தமிழ்நாடு இருக்கு. இந்த 5ல் போன ஆண்டுக்கு இந்த ஆண்டுக்கும் growth இருக்குல்ல, அது மகாராஷ்டிரா 29.5%, ஓகே, கர்நாடகா 0.7%, ஓகே, 3வது இடத்துல இருக்கக்கூடிய குஜராத் -21%. அப்ப போன ஆண்டை விட இந்த ஆண்டு குறைஞ்சிருக்கு. டெல்லி -6.6%. ஒன்லி ஸ்டேட் விச் அச்சீவ்ட் மோர் தென் 50% தமிழ்நாடு மட்டும்தான். டாப் 5ல இருக்கக்கூடிய மாநிலங்கள்லயே போன ஆண்டை விட இந்த ஆண்டு 50% மேல எஃப்டிஐல வளர்ச்சி கண்ட ஒரே மாநிலம் தமிழ்நாடு மட்டும்தான். அதுதான் புள்ளி வரும். இது பாராளுமன்றத்தில் கொடுக்கக்கூடிய டேட்டா தானே. இந்த 4 வருஷத்தை தமிழ்நாடு ஜிடிபியில வந்து எவ்வளவு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம், எந்த லெவல்ல நாம இருக்கோம்? 11%. இந்தியாவுடைய ஒட்டுமொத்த இதுல வந்து ஏறக்குறைய 9-10% ஆவரேஜா. அது 9.4 இருக்கலாம், 9.6 இருக்கலாம், சில 9.2 இருக்கலாம். 4 ஆண்டுகள்ல ஏற்றம் இறக்கத்தோட 9 to 10% சராசரியா கான்ட்ரிபியூட் பண்றோம். ஒட்டுமொத்த இந்தியாவுல 9% நம்ம கன்சிஸ்டன்சியா நாம வந்து கான்ட்ரிபியூட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஓகே, அப்ப இத வந்து நீங்க எப்படி இக்னோர் பண்ண முடியும்? நீங்க எடப்பாடி பழனிசாமி இதே எடப்பாடி ஆட்சிகள் நடந்திருக்குல 9% பண்ணிருப்பாங்களே அவங்க. அது பாயிண்ட். நீங்க கான்ட்ரிபியூஷனை விட்டு ஸ்டேட்டோட growth என்னங்கிறது சேர்த்து பார்க்கணும். ஓகே, 0.0ல தானே விட்டு போனீங்க. கோவிட இக்னோர் பண்ணா கூட 3.25ல தானே விட்டு போனீங்க. 11 எல்லாம் நீங்க சொல்லுங்க. அவரு எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு இந்த 11.2% மாய நம்பர். நாங்க கொடுக்கல நம்பரை. தமிழ்நாடு அரசுடைய ஸ்டேட் பிளானிங் கமிஷன் கொடுக்கல, தமிழ்நாடு கவர்மெண்ட்டினுடைய புள்ளியியல் துறை கொடுக்கல, தமிழ்நாடு நிதியமைச்சர் கொடுக்கல, ஒன்றிய அரசாங்கத்தினுடைய புள்ளியியல் துறை கொடுக்குது இந்த டேட்டாவை. ஓகே, நான் அதுக்கு இன்னொன்னு சொல்றாரு, இது இடைக்கால அறிக்கை தான். அப்ப எந்த அளவிற்கு அவருடைய ஒரு பொது அறிவு இருக்கு, ஜெனரல் நாலேஜ் அவ்வளவுதான் இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. ஏன்னா இடைக்கால அறிக்கை 9.69 தான் கணிச்சிச்சு, 9.69% தான் கணிச்சிச்சு. கணித்ததை விட 2% கூடுதலா வளர்ந்திருக்கோம், 1.5% கூடுதலா வளர்ந்திருக்கோம் அப்படிங்கறது தான் தமிழ்நாட்டோட கிளைம். நீங்க இந்த மாதிரி இடைக்கால அறிக்கை, இறுதி அறிக்கை, திருத்தப்பட்ட அறிக்கை, எனிதிங் தன்னுடைய ஆட்சி காலத்துல எடப்பாடி பழனிசாமி டபுள் டிஜிட்டை தொட்டாரு சொல்லுங்க? இல்லையா? இல்லையே. 8ல இருந்ததை 7.5 ஆக்குனாரு, 3.5 ஆக்குனாரு, 0.07ல விட்டுட்டு போனாரு. அது இன்னும் இப்படி கூட வச்சுக்கங்க, நீங்க டபுள் டிஜிட் கூட தொட வேண்டாம். கடந்த ஆண்டை விட அவருடைய ஆட்சி காலத்திலேயே முந்தைய ஆண்டை விட ஏதாவது ஒரு ஆண்டு கூடுதலா வளர்ந்துருக்காரா? அதுவும் இல்லையா? கண்டினியூஸா ஃபால் தான். அதான் சொல்றேனே, அவர் 2017 கிட்ட வந்து 7.8 கிட்ட இருந்தது, 5க்கு வந்து எடப்பாடி வெளிநாட்டுக்கு போனாரு. வெளிநாட்டுக்கு போய் 41 ஒப்பந்தம் போட்டார். MOU 41 MOU போட்டார். இந்த 41 MOUல கன்வர்ஷன் ரேட் 20% தான். 40னா அப்ப 20 MOU தான் கன்வெர்ட் ஆயிருக்கு. 20% தான். ஓகே, அப்ப வந்து 8 அல்லது 9 MOUs தான் கன்வெர்ட் ஆனிச்சு. ஓகே, ஆனா இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு மொத்தம் நாம எத்தனை MOU போட்டுக்கோங்க? 5 வருஷத்துல முதல்ல US போகும்போது 19 MOU. ஓகே, அதன் பிறகு ஸ்பெயின்ல 3 MOU, ஜப்பான்ல 7. ஓகே, அதுக்கு அடுத்து ஐக்கிய அரபு எமிரேட்ல 6 ஒப்பந்தம். ஓகே, சிங்கப்பூர்ல 1. இந்த 36 ஒப்பந்தங்கள்ல ஓகே நில எடுப்பு பணிகள், ஒப்புதல் பணிகள், இதுல 23க்கு ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு. 23க்கு ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு. அதாவது பேப்பர் ப்ராசஸ். அத சில ஆலைகள் திறக்கப்பட்டு விட்டுருச்சு. உதாரணத்துக்கு இப்ப வின்ஃபாஸ்ட் வந்து வியட்நாமுக்கு வெளியில முதல் முறையாக
தன்னுடைய எலக்ட்ரானிக் வெஹிக்கிள் ஆலையை திறந்தது தமிழ்நாட்டில் தான். ஓகே 18 மாதங்கள்ல ஒப்பந்தம் போட்டதுல இருந்து 18 மாதங்கள்ல கிளியரன்ஸ் கொடுத்து லேண்ட் எடுத்து இண்டஸ்ட்ரி திறந்து மேனுஃபேக்சரிங் முடிச்சு இன்னைக்கு ஒரு கார் வெளில வந்துருச்சு. இது ரெக்கார்ட் டைம் அச்சீவ்மெண்ட், எந்த மாநிலமும் செய்யாத அச்சீவ்மெண்ட். அதே போல அதோட சேர்த்து முதலமைச்சர் அன்னைக்கு 5 நிறுவனங்களை தொடங்கி வச்சார். அதே போல இங்க கள்ளக்குறிச்சி, அரியலூர், அங்கெல்லாம் வந்து நான் லெதர் ஃபுட்வேருக்கு இண்டஸ்ட்ரீஸ், இதெல்லாம் இமேஜின் பண்ண முடியாத விஷயங்கள். இது எல்லாத்தையும் இந்த அரசாங்கம் தான் 4 ஆண்டுகள்ல ஈர்த்து கொண்டு வந்திருக்கு. அதாவது 36 MOUஸ்ல வந்து 23 ப்ராசஸ்க்கு வந்துருச்சுங்கிறீங்க. அதாவது சொல்றேன், வின்ஃபாஸ்ட்லாம் ப்ரொடக்ஷனே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஓகே அதே போல வந்து மோடி கூட அட்டெம்ப்ட் பண்ணி முடியாத ஃபோர்டு வந்து நம்ம தான் கூப்பிட்டு வந்தோம். MOU நம்ம தான் போட்டோம். அப்படி அந்த பேக்ரவுண்ட்ல பார்த்தோம்னா 23க்கு நிலையெடுப்பு பணி முடிஞ்சிருக்கலாம், கிளியரன்ஸ் முடிஞ்சிருக்கலாம். அந்த அடிப்படையில் 23 ஆக்ஷனுக்கு வந்துச்சு. ஓகே 23 ஆக்ஷனுக்கு வந்துருச்சு. ஓகே இப்போ இது வந்து கிரேட்டஸ்ட் அச்சீவ்மெண்ட். ஏறக்குறைய 63% கன்வர்ஷன். ஓகே 20% கன்வர்ஷன்லேருந்து 63% கன்வர்ஷன். அப்படின்னா என்னன்னா, போடக்கூடிய அக்ரிமெண்ட் ஜென்யூனான அக்ரிமெண்டா இருக்கு. இவங்கள மாதிரி போகஸ் அக்ரிமெண்ட் போடல, பேருக்கு அக்ரிமெண்ட் போடல அப்படின்னு அர்த்தம். கன்வர்ஷன் கொடுக்கறதுனால தான் இது தமிழ்நாட்டுக்கான முதலீடுன்னு சொல்றோம். கன்வர்ஷன் கொடுக்க முடியாம போகஸ் அக்ரிமெண்ட் போட்டதுனால தான் நீங்க யாருக்காக முதலீடு பண்ண போனீங்கன்னு நாங்க கேட்கிறோம். எடப்பாடி தமிழ்நாடு முழுக்க எவ்வளவு வேலை வாய்ப்புகள் நமக்கு வந்து கிடைச்சிருக்கு? இல்ல இது வந்து இப்ப உதாரணத்துக்கு ரொம்ப கீனா இருக்கிறோம். லைக் இப்போ வந்து இது ஏனோ தானோன்னு நடக்கல. முதல்ல சரி ஆர்கனைஸ்டா பண்றோம். உதாரணத்துக்கு தமிழ்நாட்டுல ஜிசிசி பாலிசின்னு ஒரு பாலிசி இருக்கு. இந்த பாலிசி தொழில்துறை அமைச்சராக அண்ணன் டிஆர்பி ராஜா அவர்கள் வந்த பிறகு எவால்வ் பண்ணப்பட்டு அறிவிக்கப்பட்ட பாலிசி. குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர். இப்போ வந்து ஒரு மைக்ரோசாஃப்ட் இருக்கு, கூகுள் இருக்கு அப்படின்னா அவங்களுடைய பேக் அண்ட் ஆஃபீஸை வந்து குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர்ங்கிற பேர்ல எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க. இந்தியாவிலேயே அதிகமான குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர் பிரசன்ட்ல இருக்கிறது தமிழ்நாட்டில் தான். அந்த குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர்ஸ் இன்னும் ஒரு ஆபீஸோட பேக் ஆஃபீஸ் அல்லது அதனுடைய ஹை எண்ட் ஆஃபீஸ் அப்படி புரிஞ்சுக்கலாம். ஓகே அந்த இடத்தை வந்து இன்னைக்கு இன்னும் அதிகப்படுத்தணுங்கிற நோக்கத்துல தான் ஜிசிசி பாலிசி, குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர் பாலிசி அப்படிங்கிறது வந்தது. இது என்ன சொல்லுது அப்படின்னா, இப்போ நீங்க ஒரு ஜிசிசி நிறுவனத்தை இங்க தொடங்கணும் அப்படின்னு முடிவெடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1 லட்சம் ரூபாய்க்கு மேல ஊதியம் கொடுக்கக்கூடிய ஒரு வேலை வாய்ப்பை நீங்கள் உருவாக்கினால் 30% சம்பள மானியம் அரசு கொடுத்துரும். யாருக்கு? நிறுவனத்துக்கு. ஓகே நீங்க 10 பேருக்கு 1 லட்சம் ரூபாய்க்கு மேல சம்பளம் கொடுக்குறீங்கன்னா முதல் ஆண்டில் 30,000 ரூபாய் ஒவ்வொருத்தருக்கும் அரசாங்கம் கொடுத்துரும். சரி. 2வது ஆண்டு 20,000 ரூபாய் அரசாங்கம் கொடுத்துரும் 20%. ஓகே 3வது ஆண்டு 10,000 ரூபாய் அரசாங்கம் கொடுத்துரும் 10%. அது 6 லட்சம் ரூபாய் ஜாபா இருந்தா அதுக்கேற்ற மாதிரி பர்சன்டேஜ்ல இன்க்ரீஸ் ஆயிடும். அப்போ ஒரு குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர் ஆந்திரா முன்னாடி இருக்கு, தமிழ்நாடு முன்னாடி இருக்கு, எல்லாமே ஈக்குவலண்டா இருக்கு. எனக்கு இது ஒரு அட்வான்டேஜ். ஜிசிசி பாலிசியில சம்பள மானியம் அரசு கொடுக்குதுன்னா எனக்கு ஒரு 3 வருஷத்துக்கு அட்வான்டேஜ். அப்போ ஆட்டோமேட்டிக்கா அவங்களுடைய தேர்வு தமிழ்நாடா இருக்க போகுது. ஓகே ஆந்திராவிட தமிழ்நாடு தான் அவங்க சூஸ் பண்றாங்களா? நீங்க ஒரு அட்வான்டேஜ் கொடுக்குறீங்க. ஓகே ஃப்ரெண்ட்லியா, பிசினஸ் ஃப்ரெண்ட்லியா கன்வெர்ட் பண்றீங்க. அதனால அவங்க இங்க வர போறாங்க. ஓகே இப்போ இன்னொன்னு, ஒரு குறிப்பிட்ட சம்பளத்துக்கு நிறுவனம் 80,000 ரூபாய் நிர்ணயிக்குதுன்னு வச்சுப்போம். 80,000 ரூபாய் நிர்ணயிச்சா அதுக்கு வந்து மானியம் கிடையாது. நீங்க 1 லட்சம் ரூபாய் நிர்ணயிச்சீங்கன்னா 30,000 ரூபாய் அரசு கொடுத்துட்டு போகுது. அப்போ ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஸ்கில்லுக்கு இவங்க வேல்யூ ஆட் பண்றாங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் வேல்யூ ஆட் பண்றாங்க. அப்ப அந்த நிறுவனம் என்ன பண்ண போகுது? 80,000 ரூபாய் சம்பளம் கொடுக்கறதுக்கு பதிலாக 1 லட்சம் ரூபாய் சம்பளம் கொடுக்க போகுது. சரி, இந்த வேலையை யார் கிராப் பண்ண போறா? தமிழ்நாட்டு இளைஞர்கள் கிராப் பண்ணணுங்கிறதுக்காகத்தான் ஏஐ ட்ரைனிங், எம்எல் ட்ரைனிங் இதை அரசு பள்ளியிலிருந்து வெளிவரக்கூடிய, அரசு கல்லூரியிலிருந்து வெளிவரக்கூடிய மாணவர்களுக்கு கொடுக்கணும்னு கூகுள் கூட ஒரு MOU யுஎஸ் போனப்போ போட்டோம். எதன் மூலமான நான் முதல்வன் திட்டத்தின், அது இப்போ ஆக்ஷன்ல வந்து நான் முதல்வன் திட்டத்தின் மூலமாக அது கொஞ்சம் கொஞ்சமாக ஏஐ ட்ரைனிங் கொடுக்கப்பட்டிருக்கிறது, ட்ரோன் டெக்னாலஜி ட்ரைனிங் கொடுக்கப்பட்டிருக்கிறது, மெஷின் லேர்னிங் ட்ரைனிங் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஃபுல் ஃபிளெஜ்டா வரும் பொழுது எல்லா மாணவர்களும் அந்த ட்ரைனிங் எடுக்கப்படும். சரி, இப்ப நான் முதல்வன்கிற ஒரு திட்டத்தின் மூலமா மட்டும் 3,28,000 பேர் கடந்த 2 ஆண்டுகள்ல வேலை வாய்ப்பு பெற்றிருக்கிறார்கள். இப்படி ஒவ்வொரு செக்டாரா எடுத்தோம் அப்படின்னா அது பல லட்சம் வேலை வாய்ப்புகளாக எஸ்டாப்ளிஷ் ஆகும். ஓகே, இப்போ வேலை வாய்ப்பையும் அவங்க உருவாக்கி இருக்கிறோம். இது எல்லாத்தையும் ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். கடுமையான சேலஞ்சை தாண்டி தான் அதை நிறைவேற்றிருக்கோம். என்ன சேலஞ்ச் நமக்கு இருக்கு? அதாவது எடப்பாடிக்காவது கோவிட்னு ஒரு சேலஞ்ச் இருந்துச்சு, நமக்கு என்ன சேலஞ்ச்? திமுகவுக்கு என்ன சேலஞ்ச் இருந்துச்சு? இல்லை, எடப்பாடி கோவிட் மேலேயே எல்லா பழியும் போடுறாரு. ஆக்சுவலா கோவிடை விட கோவிடுக்கு முந்தைய ஆண்டிலேயே பொருளாதாரம் அதில் பாலாத்துக்கு போயிடுச்சு அப்படிங்கிறேன். சரி, ஏன்னா கோவிட்ல 0.07 அக்ரி, ஏன்னா அது பாதிப்பு. அதுக்கு முன்னாடி 3.25 தானே வச்சிருந்தீங்க. ஏதோ 8ல் வச்சிருந்த மாதிரி சொல்றீங்க, 10ல் வச்சிருந்த மாதிரி சொல்றீங்க, 3.2 தானே வச்சிருந்தீங்க. அப்ப அதுவே வந்து வெக்கப்பட வேண்டியது இல்லையா? இன்னொன்னு, கோவிட்னால அவர் மட்டும் பாதிக்கல. முதல் அலையை அதிமுக அரசு எதிர்கொண்டது, 2வது அலையை திராவிட முன்னேற்ற கழக அரசு எதிர்கொண்டது. முதல் அலையின் போது கூட நம்மள்ட்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அவைலபிளா இருந்தது. 2வது அலை வரும் பொழுது எல்லாத்தையும் சுரண்டிட்டு யூட்டிலைஸ் பண்ணிட்டு ஒண்ணும் இல்லாம விட்டுட்டு போனாங்க. ஆக்சிஜன் டிமாண்ட்
எப்பொழுதும் ஒரு அரசு மாறி இன்னொரு அரசு வரும்பொழுது பொருளாதாரத்துல கஜானா காலின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம், பட்ஜெட்ல பணம் இல்லைன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம், மக்கள் உயிரை காப்பாத்துறதுக்கு ஆக்சிஜன் இல்ல, பெட் இல்ல, எமர்ஜென்சி பெட் இல்ல, அப்படி ஒரு நெருக்கடி நிலையில எந்த ஆட்சி பொறுப்பேற்றிருக்கு? முதல் முறையாக அந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு தான் அவ்வளவு நெருக்கடியில பொறுப்பெடுத்தோம். இவங்க அவங்களுடைய ஆட்சி காலத்துல கூட 8.9 இருந்து 9 லட்சம் பேர் தான் கோவிட் இன்ஃபெக்டியஸ். ரெண்டாவது அலை ரொம்ப வீரியமா இருந்துச்சு, உலகம் முழுக்கவே அப்படிதான் இருந்துச்சு. அப்ப ரெண்டாவது அலையில என்ன நடந்துச்சு? 17 லட்சம் பேர் அஃபெக்ட் ஆனாங்க. அப்ப முதல் அலையை விட கொடுமையானதை நாங்க தான் அனுபவிச்சோம். ஆனாலும் பாசிட்டிவ் growth கொடுத்தோம். நெகட்டிவ் growth கிடையாது, ஜீரோ growth கிடையாது, பாசிட்டிவ் growth கொடுத்தோம். அந்த இடத்துல இருந்து தான் இன்னைக்கு 11.2 கொண்டு வந்திருக்கோம். இது வந்து நேச்சுரலா வரக்கூடிய பிரச்சனை சார். நான் என்ன சொல்றேன், ஜிஎஸ்டி காம்பன்சேஷன்ல வந்த பிரச்சனை எடப்பாடிக்கு இல்ல. கோவிட்னுடைய கொடூரமான ரெண்டாவது அலை எடப்பாடி கிடையாது. அதே போல வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய உதயமின் திட்டத்துக்கு காம்பன்சேஷன் எடப்பாடி கிடையாது. இன்னைக்கு வந்து யூஎஸ் டாரிஃப்னால ஏற்படக்கூடிய இழப்பு எடப்பாடி கிடையாது. இன்னைக்கு புதுசா ரேட் கட் கொண்டு வர போறாங்க ஜிஎஸ்டில. தமிழ்நாட்டுக்கு 7,000 கோடி இழப்பீடு ஏற்படும் இப்பவே கடிக்கிறோம். இது எடப்பாடி கிடையாது. இது மாதிரி அன்னைக்கு உதவி மானியம் 6% வரைக்கும் வந்துச்சு. 4.5% 6% வரைக்கும் வந்துச்சு. இன்னைக்கு ஜஸ்ட் 2.6%. உதவி மானியங்களே இல்ல, நெக்லெக்டட், ஒண்ணுமே இல்ல. கல்வி நிதி 2,000 கோடி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இது எடப்பாடி கிடையாது. இந்த மாதிரி எந்த நெருக்கடியும் ஒன்றிய அரசு அவர் கொடுக்கல. அப்புறம் எதுக்கு சார் 40 MP நாம வச்சிருக்கோம்? இது 40 MP வச்சிருக்கோமே சார், நாடாளுமன்றத்தை கேரவ் பண்ணுங்க. நாடாளுமன்றத்தை முடக்கிட்டு தான் இருக்கிறோம். நான் என்ன கேட்கிறேன், நான் உன் கழுத்தை அறுத்துட்டே இருப்பேன், நீ 40 பேர் வச்சிருக்கே, நல்லா கத்து. நான் உன் கழுத்தை நெரிச்சிட்டே இருப்பேன், நீ 40 பேர் வச்சிருக்கே, நல்லா கருத்து. உடனே எடப்பாடி பழனிசாமி நல்லா நெறிங்க கேட்பேன், நீ 40 பேர் தான்ப்பா காப்பாற்றணும், அவங்க நெரிக்கிறது அவங்க இயல்பு, நான் அவங்க கரத்தை வலுப்படுத்துறது ஏன் இயல்பு, நீ எப்படி எங்கள்கிட்ட தப்பிக்கிறது தான் உன் வேலை, அதுக்கு தான் 40 கொடுத்துருக்கோம். என்ன நியாயம் இது? இட்ஸ் பார்ட் ஆஃப் இந்தியா தானே தமிழ்நாடு. நான் என்ன கேட்குறேன் சார், எக்ஸ்போஸ் நடக்குது. இப்போ ஜெர்மனிக்கு போனீங்கன்னா அங்கே வந்து ஒரு மெடிக்கல் மேனுஃபேக்சரிங் எக்ஸ்போஸ் நடக்குது. டஸ்ல்டாஃப்ல 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்துச்சு. இந்த மாதிரி ஒவ்வொரு நாடுகளிலும் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய உற்பத்தியாளர்களை, தொழில்துறையினரை கூப்பிட்டு வச்சு பர்டிகுலர் சப்ஜெக்ட்ல கண்காட்சி நடத்துறாங்க. அந்த கண்காட்சி மூலமாகத்தான் பல்வேறு இடங்கள்ல அக்ரிமெண்ட் சைன் ஆகுது, எம்ஓயு சைன் ஆகுது, தொழில் விருத்தி ஆகுது. இதை இந்தியாவில இருந்து கோஆர்டினேட் பண்றது இண்டஸ்ட்ரியல் காமர்ஸ் மினிஸ்ட்ரி, எக்ஸ்டர்னல் அஃபேர் மினிஸ்ட்ரி. இதெல்லாம் இந்த எக்ஸ்போஸ் மூலமா தமிழ்நாட்டுக்கு ஒன்றிய அரசாங்கம் ஒரே ஒரு நிறுவனத்தை கடந்த 4 ஆண்டுகளில் கொண்டு வந்து கொடுத்துச்சு. ஒரே ஒரு நிறுவனத்தை கொடுக்கலையா? ஜீரோ. சொல்லுங்க, நேம் பண்ணுங்க. நான் வின்ஃபாஸ் சொல்றேன்ல, நான் கள்ளக்குறிச்சியில் நான்லெதர் ஃபுட்வேர் சொல்றேன்ல, நாங்க வந்து ஜெர்மனில எந்தெந்த நிறுவனத்துடைய எம்ஓஐ போட்டோம்னு இன்னைக்கு சொல்றோம்ல. தமிழ்நாட்டில் ஃபேக்டரி செட் பண்றதுக்காக ஒன்றிய அரசாங்கம் இந்த மாதிரி எக்ஸ்போஸ்ல இருந்து ஒரு நிறுவனத்தை கூப்பிட்டு வந்துச்சு, இல்ல செய்யல, ஜீரோ. அப்புறம் எங்க தான் போயிருக்கு? சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்ணது எல்லாமே குஜராத்துக்கு போகுது, உத்தரப்பிரதேசத்துக்கு போகுது, அசாமுக்கு போகுது. அப்படியெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு அவங்களால 9% growth கூட அட்டென்ட் பண்ண முடியல. இதெல்லாம் இல்லாமலும் 11.2% growth அட்டென்ட் பண்ணியிருக்கோம். தட்ஸ் a real achievement. இன்னொரு வார்த்தை சொல்லணும்னா, செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரி. நேற்று கூட பிரதமர் வந்து செமிகான் ஒரு மாநாட்டில் கலந்துட்டு பேசியிருக்கிறார். இந்த செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரி ரொம்ப முக்கியமானது, அதுதான் ஃபியூச்சர்னு பார்க்கப்படுது. உதாரணத்துக்கு ஒரு தொழில் தொடங்கணும்னா அங்கே ஈகோ சிஸ்டம் இருக்கணும். இப்போ வந்து நான் ஒரு கேரட் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கிறேன்னா நான் மலை மேலே தான் அமைப்பேன். ஆமாம். நெல் தொடர்பான ஒரு ப்ராசஸ் இண்டஸ்ட்ரி நடக்கிறேன்னா நான் நிலப்பகுதியில் தான் அமைப்பேன். நெல் விளைவிக்கிறத கொண்டு போய் மலைப்பகுதியில் இண்டஸ்ட்ரி போட மாட்டேன், கேரட் பிரச்சனையை கொண்டு வந்து கீழே இண்டஸ்ட்ரி போட மாட்டேன். அப்போ எங்கே அதுக்கான என்விரான்மெண்ட் இருக்குங்கிறது ரொம்ப முக்கியம். ஏற்கனவே எலக்ட்ரானிக்ஸில் தமிழ்நாடு லீடிங், கம்ப்யூட்டர் டெக்னாலஜியில் தமிழ்நாடு லீடிங், ஸ்கில்டு மேன் பவரில் தமிழ்நாடு லீடிங், எக்ஸ்போர்ட் ப்ரிப்பேர்ட்னஸ் இண்டெக்ஸில் தமிழ்நாடு லீடிங். இன்னும் சொல்ல போனால் எடப்பாடி பழனிசாமி காலத்தில் 26 பில்லியன் வரைக்கும் இருந்த எக்ஸ்போர்ட்டை இன்னைக்கு 51 மாற்றிருக்கிறோம், ஏறக்குறைய ட்வைஸ் ரெட்டிப்பாக்கியிருக்கிறோம். இப்படி எல்லா இடத்துலையும் லீடிங்கில் இருக்கு. அப்போ ஒரு செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரி நேச்சுரலாக தமிழ்நாடு சாய்ஸாக இருக்கும். ஏன்னா இங்கே ஏற்கனவே தொழில் வளர்ந்துருக்கு, எக்ஸ்போர்ட் வளர்ந்துருக்கு, நாலேஜ் இருக்கு, இவி இருக்கு, அதே போல் வந்து உங்களுக்கு எலக்ட்ரானிக்ஸ் இருக்கு, கம்ப்யூட்டர் இருக்கு, எல்லாம் இருக்கு. அப்போ அவங்க இங்கே தான் சூஸ் பண்ணுவாங்க. ஆனால் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு நிறுவனமே குஜராத்தையும் அசாமையும் உத்தரப்பிரதேசையும் சூஸ் பண்ணது, தமிழ்நாட்டை சூஸ் பண்ண மாட்டேதுன்னா என்ன காரணம்? ஏன்னா யூனியன் கவர்மெண்ட் செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரியை மோட்டிவேட் பண்ணுறதுக்காக மூலதன மானியம்னு ஒன்று கொடுக்குறாங்க. சரி, இந்த மூலதன மானியம் எப்படின்னா, மற்ற இண்டஸ்ட்ரீஸ் மாதிரி 500 கோடி 50 கோடி 60 கோடியில் பண்ண முடியாது. செமிகண்டக்டர்ஸ் நீட இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படுது, ஒரு 1000 கோடி அந்த மாதிரி. அப்போ அந்த பெரிய அளவிலான இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும் பொழுது 50% மூலதன மானியத்தை ஒன்றிய அரசு கொடுத்தது. 1000 கோடி டு எஸ்டாப்ளிஷ் ஃபேக்டரி, 500 கோடி சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து யூனியன் கவர்மெண்ட் வந்து மானியமா கொடுத்துறாங்க. அப்ப
யூனியன் கவர்மெண்ட் மானியத்தை கிராப் பண்ணணும்னா நீங்க எங்க போகணும்? குஜராத் ஆளக்கூடிய பிஜேபி ஆளக்கூடிய ஏதாவது ஒரு மாநிலத்துக்கு போகணும். ஓ, தமிழ்நாட்டுக்கு இந்த மானியம் கொடுக்க மாட்டேங்கிறாங்களா? அது அபிஷியலா எப்படி சொல்லுவாங்க? முதலமைச்சர் நேரடியா கோயம்புத்தூர் கூட்டத்துல குற்றம் சாட்டினாரா இல்லையா? பிஜேபியில இருந்தோ ஒன்றிய அரசுல இருந்தோ ஒரே ஒருத்தர் அப்படி இல்ல, பதில் சொல்ல வேண்டியதானே? தப்பா இருந்த வழக்கு தமிழ்நாட்டை சேர்ந்த செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரி தமிழ்நாட்டுல அவங்களால தொழில் தொடங்க முடியல, வட இந்தியாவுக்கு மானியம் அங்க போக வேண்டிய நெருக்கடி ஏற்படுது. இங்க ரெடியா இருந்துமே தொழில்துறை அமைச்சர் குற்றம் சாட்டினார்ல, முதலமைச்சர் நேரடியா கோயம்புத்தூர்ல ஒரு பொதுக்கூட்டத்துல குற்றம் சாட்டினார்ல. என்னன்னா இதெல்லாம் அன்அபிஷியலா கூட்டு மிரட்டுறீங்க. அது ஒரு நிறுவனம் மட்டும்தான். மற்ற நிறுவனங்கள் ஊபியில இருக்கு, அசாம்ல இருக்கு, எல்லாமே நேச்சுரல் சாய்ஸ் தமிழ்நாடா தான் இருக்க முடியும். ஓகே, ஆனா இல்லையே. தமிழ்நாடு விடுங்க, சவுத் இந்தியாலே இல்லையே. ஈவன் பெங்களூர், ஈவன் கர்நாடகா இல்லையே. இவங்களுடைய கூட்டணி உலகத்தை மாத்துறேன், நான் தான் புரட்சியாளர் வந்தாரு சந்திரபாபு நாயுடு, கொடுத்தீங்களா என்ன? இல்லையே. அப்ப என்ன அர்த்தம்? யூ ஆர் எஸ்டாப்ளிஷிங் எவ்ரிதிங் தேர். அவ்வளவு நெருக்கடி கொடுக்குறீங்க, கடத்திட்டு சரிங்க. சோ லிட்டரலா வெளிநாடுகள்ல இருந்து எந்த வாய்ப்பையும் தமிழ்நாட்டுக்கு பெற்றுக் கொடுப்பது கிடையாது. இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய இண்டஸ்ட்ரியையும் மிரட்டி கடத்திட்டு போறது. இது ரெண்டு வேலையும் அவங்க செய்யறாங்க. இந்த நெருக்கடியெல்லாம் தாண்டி தான் தமிழ்நாடு வளர்ந்துருக்கிறது. ஓகே, அதுக்கு இடத்துல 11.2% வளர்ந்துருக்கு. ஒட்டுமொத்த இந்தியா வளர்ச்சி, ஒட்டுமொத்த இந்தியாவுக்கான இதுலையா? இல்ல, தமிழ்நாட்டினுடைய இயர் ஆன் growth கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு வந்து 11.2 வளர்ந்திருக்கும். அகில இந்திய அளவுல நாம எந்த அளவுக்கு வளர்ந்திருக்கோம்? இல்ல, இந்திய அளவுல வந்து நம்பர் 1. ஓகே, அதிகமான வளர்ச்சியை ப்ரூவ் பண்ணதுல 11.2% டபுள் டிஜிட் அட்டைன் பண்ண ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான். ஈவன் மகாராஷ்டிரா கூட கிடையாது. ஓகே, ரெண்டாவது யூபி இருக்காங்க, less than 9. ஓகே, இப்ப 9க்கு 11.2க்கு எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு? சோ ஏணி வச்சா கூட எட்ட முடியாத அளவுக்கு உயரத்துல தான் இருக்கு. அப்ப இது எல்லாம் தமிழ்நாடு முதலமைச்சர்களுடைய வெளிநாட்டு பயணங்கள், அவருடைய தொழில் முன்னேற்பாடுகள், தொலைநோக்கு திட்டம், இதெல்லாம் வந்தது. ஏன்னா அவருக்கு வந்து அனுபவம் உண்டு இந்த விஷயத்துல. நாம் அவர் வந்து துணை முதலமைச்சராக பார்த்துருக்கோம், உள்ளாட்சித்துறை அமைச்சராக பார்த்துருக்கிறோம், மேயராக பார்த்துருக்கிறோம், நீங்கள் முதலமைச்சராக பார்க்குறோம். அவர் துணை முதலமைச்சராக இருந்தபோது வகித்த போர்ட்ஃபோலியோட தொழில்துறையும் ஒன்று. ஓகே, தமிழ்நாட்டில் வந்து ஏறக்குறைய இண்டஸ்ட்ரீஸ் வந்து 20,000 39,000ங்கிற அளவிற்கு ஒரு பெரிய மேசிவ் ஜம்பை கொடுத்தது 2006-11 கவர்மெண்ட். அதில் ஏறக்குறைய 3 ஆண்டுகள் வந்து தொழில்துறை அமைச்சராக இருந்தவர் இன்றைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள். ஸோ அந்த அனுபவத்திலிருந்து தான் இன்னைக்கு இவ்வளோ பெரிய growth நம்மளால் அட்டென்ட் பண்ண முடியும். ஓகே, ரொம்ப நன்றி சூர்யா. குறிப்பாக முதலுடைய இந்த வெளிநாட்டு பயணத்தை எதிர்க்கட்சிகள் ரொம்ப காத்திரமாக விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதற்கான சரியான பதிலை கொடுத்துருக்கீங்க. குறிப்பாக கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு நாம் வந்து 11.2 அதாவது வளர்ச்சி நாம் அடைஞ்சிருக்கோம். இந்தியாவிலேயே வேறு எந்த மாநிலங்களும் அடைய முடியாத வளர்ச்சி. குறிப்பாக இந்த 4.5 ஆண்டுகளில் வந்து ஒட்டுமொத்தமாக ஒரு 10 லட்சம் கோடி அளவுக்கான முதலீட்டை வந்து தமிழ்நாடு ஈர்த்திருக்கு. இது வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் சொன்ன டேட்டா கிடையாது, சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பார்லிமெண்ட்ல சொன்ன டேட்டான்னு அவங்க பார்லிமெண்ட்ல சொன்ன டேட்டாவை வச்சு ரொம்ப டீட்டெயிலாக இதை பற்றி பேசியிருக்கீங்க. எடப்பாடி சந்திக்காத சவால்களை மு.க. ஸ்டாலின் சந்திச்சிருக்காரு. அதற்கான அந்த பின்புலத்தோடு ரொம்ப விரிவாக பேசியிருக்கீங்க. நேரில் கொடுத்து பேசியமைக்கு நன்றி சூர்யா.